பேரு வெண்ணிலா. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஆதனூர் ஒரு குட்டி பஞ்சாயத்து, ஒரு குட்டி ஊர், அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி படிக்காம இருக்கிறேன் அப்படி வேலை அப்படிலாம் நான் இல்லை. எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ முடிச்சவ ஒரு குட்டி கிராமத்துல போய் என்ன செய்ய முடியும் இருந்தேன். ஒரே எப்படி சொல்றது, மென்டல் டார்ச்சர்னா படிச்சுட்டு இப்படி சும்மா இருக்கிறமே என்ன பண்றது யோசிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், ஓகே ஃபர்ஸ்ட் எஸ்ஹெச் மெம்பரை நம்ம சேர்த்து நம்ம ஒரு இது குழு ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படி குழு ஆரம்பிச்சதான். இது வரைக்குமே எங்க ஊர்ல வில்லேஜ்ல எம்சிஏ படிச்சிருக்கனே தெரியாது. எங்க ஊர் எப்படின்னா சேர்ல உட்கார மாட்டாங்க லேடிஸ் எல்லாருமே, அதாவது ஒரு மரியாதைக்கு தான் ஜென்ஸ் போனா அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து சரி இந்த மக்களை எப்படி வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறப்பதான் அவங்க வீட்டுல போய் பேசிக்க எல்லாத்தையும் பேசினேன். இன்டர்நேஷனல் மில்லட் இயர்னு சொல்றப்போ எனக்கு கலைஞரோட நூற்றாண்டு விழாவும் அப்போ வந்தது. ஒரு குக்கிங் காம்படிஷன் வச்சாங்க. அதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மே. அந்த இடத்துல இருக்கிறப்பதான் ஓகே என்னோட மக்களை கூட்டிட்டு போய் வெளியே 8 பேரை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல. அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆஹா நம்ம ஊரை விட்டு வெளியே வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உடனே எல்லாருக்கும் எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பரவாயில்ல மினிஸ்டர் கையால கலெக்டர் கையால இவங்க பிரைஸ் வாங்குறாங்கன்னு ஓகே மக்கள் அவங்க வீட்டுல எல்லாரும் அலோவ் பண்ணாங்க. மில்லட்ஸ்லயே நம்ம லட்டு ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டம் எல்லாமே நான் பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்பதான் நம்ம தமிழக அரசுல இருந்து எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா பண்றதுனால ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர்னு ஒரு இதுக்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதாவது எங்க மக்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தது தமிழக அரசுல இருந்து மகளிர் மேம்பாட்டு திட்டம். அந்த 10 லட்சம் ரூபாய் ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டருக்கு